பேசும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்த என் பணியை துவங்குகின்றேன். முருகா, முகுந்தமாள் மருகா, முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளக்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சில் உள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சில் உள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை புராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாலும் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக விளங்கும் அந்த மதுரை மீனாட்சி நரலை பெறுவோமா. ஏன்னா குப்பையை கூட கோபுரமாக்கக்கூடிய சக்தி என் தாய் மீனாட்சியே இருக்கு. அப்பேற்பட்டவளின் பாதத்தை பணிந்தால் பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியனா சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி, பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியனா சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி, ஊரோர ஊருக்குள்ள 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 வந்தாடி தெருக்குள்ள 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 பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியனா
கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். எல்லா கைதட்டலும் பக்கம் மேளத்துக்கு தான் போய் சேரணும். அருமையான பக்கம் மேல அருமையான மைக் செட்டு இப்படி ரெண்டு அமைஞ்சாதான் இன்னைக்கு நாடகம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பாட்டை புதுசா பாடலான்னு ஒண்ணு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பேன். மைக்கு புதியா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, பாட்டும் புதியாயிரும். அதனால பாடுறதே கிடையாது பொதுவாகவே. அப்ப ரெண்டுமே வந்து அருமையா அமைஞ்சிருக்கு. இன்னும் கூடுதலா 2 பாட்டு பாடணும்னு தோணும் நமக்கு. அருமையான ரசிகர்களும் கூட. ஏன்னா மணப்பாறை பக்கம் எல்லாருமே நல்லா ரசிக்கக்கூடியவங்க, நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிற ஊர் இருக்கு இல்லையா. பெரிய நடிகர் வள்ளிநாயகம் நந்தினி அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி கிடந்த வணக்கம். கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாலும் அந்த உமையவழி நரலை பெற்றிருந்தாலும் அண்டருக்காய் நெஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடலை புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி. ஒன்று வளையல்காரருக்கு, இன்னொன்று மருத்துவருக்கு. அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் எப்படின்னு தெரியல. பொதுவாகவே யார் வீட்லயாச்சும் கல்யாணம் நடக்க போதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து வளையல் போட்டு விட சொல்லுவாங்களா. என்ன காரணம், அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம். அன்று மதுரையின் பதியிலே வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டார். அதனாலதான் வளையல்காரரை வந்து பெண்களுடைய கையை பிடிச்சி வளையல் போட்டு விட சொல்லுவோம் இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளின் அருளை பெறுவோமா. எடுதந்தானடி தில்லையிலே
பரம் நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை விளைவு நலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன். இந்த பாடலை போராட்டி அருமை தங்கை மதுரை மீனாட்சி அவர்களுக்கு ராஜ்குமார் அண்ணா அவர்கள் இந்த பாடலை போராட்டி 50 ரூபா அன்பளி கொடுக்க. நன்றி நன்றி அந்த வணக்கம். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகும் இந்த நாடக குழு சார்பாகவும் நன்றி. நன்றி கடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. நன்றி கடந்த வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை விளைவு நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன். தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பரவாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி வர போறா. இல்லங்க வண்டியில நீங்க 2 பேரும் தான் வந்தீங்க. அதனாலதான் கேட்கிறோம். இல்ல வேற வண்டியில வந்தாவ. ஆமா, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்களா தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பேரழகு. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தத்துல என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யாரு நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலினை, சண்முகனை, சரவணனை, குகனை, யாரு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாரம்னு சொல்லி ஒரு பேரு. பண்டாரனாலே பொதுவா என்ன நினைப்போம்? ஒன்னும் இல்லாதவன் நினைப்போம். ஒன்னும் இல்லாதவனுக்கு பேரு தான் பண்டாரன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு. அப்போ எந்த கடவுள் வந்து ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள்னா பழனியில இருக்கிற அந்த ஞான பண்டாரம் தான் செல்வத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள். நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பழனிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம மேல ஏறி போவோம், அவங்க கீழே இறங்கி வருவாங்க. எப்படி பாத்தீங்க முருகரன்னு கேட்போம். நாங்க ராஜ அலங்காரத்துல தானே பார்த்தோம். ஆண்டியில பார்க்க கூடாதான். ஆண்டியில பார்த்தா நம்மளையே ஆண்டி ஆக்கி உட்கார வச்சிருவாரு. அப்படியா? கடவுளை அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அமைதியா பார்த்தா நல்லா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டியா பார்க்க கூடாது, ராஜ அலங்காரத்துல தான் பார்க்கணும். ஆண்டியா பார்த்தா ஆண்டி ஆக்கி உட்கார வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர். ஆண்டியா பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பார், ராஜ அலங்காரத்துல பார்த்தா செல்வத்தை கொடுப்பார். அப்ப ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த முருகனை நான் எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன்? யாருக்காக முதல் காவலுக்கு வந்தேன்? முருகருக்காக தான் காவலுக்கு வந்தேன். இந்த முருகருக்காக காவலுக்கு வந்தனே இத்தனை நாளா என்ன வீட்டுல பூட்டி போட்டு வச்சிருந்தாங்க. எங்க அப்பா வந்து முருகருக்காக காவலுக்கு போக சொன்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. நான் என்ன காவல் பார்க்க வந்தேன். அப்புறம் எதுக்கு வந்தேன்? அவரை நான் எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன். மறைந்திருந்தே பார்க்கும் மரும என்று
பாடல்கள் 4 பேர்னா ரொம்ப முக்கியம். நாடகத்துக்கு இந்த 4 பேர் முக்கியம். பேரை சொல்லுங்க. வெடத்தலாம்பட்டியை சேர்ந்த நாகராஜ் ராஜ நடிகர் அவர்கள் எங்கள் அருமை தங்கை மதுரை மீனாட்சி அவர்களுக்கு இந்த பாடலை புராட்டி 51 அன்பளி கொடுத்தா நன்றி நன்றி வணக்கம். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகும் இந்த நாடக குழு சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம். ரசிகர்கள் வந்து ரசிக்கிறதுல வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நடிகர்கள் வந்து பாராட்டி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? இருந்தாலும் நன்றி கடந்த வணக்கம். நன்றி. இப்போ வந்து இந்த 4 பேர் வந்து ரொம்ப முக்கியம். நாடகத்துக்கு இந்த 4 பேர் முக்கியம். 4 பேரை பார்த்து உங்க 4 பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சில 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, நெளிவை கெடுக்கிறதுக்குனே அப்படி 4 பேர் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யும் போதே பயமா இருக்கு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மன்னர் என்ன பண்ணாரா, எப்பவுமே தினமுமே அன்னதானம் போடுறதா அவரோட வேலையே. தினமும் அன்னதானம் போடுவாரா. அப்போ ஒரு முறை அன்னதானம் நடக்க போது சமைச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், இந்த 4 பேர் நினைச்சு பயப்படுறவங்களுக்காக. அன்னதானம் நடக்க போது சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு பாம்பை தூக்கிட்டு போயிருக்கு. அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு, அது கழுகோட வாயில இருக்கு. அந்த பாம்போட விஷம் அந்த சாப்பாட்டுல போட்டுருது. அந்த சாப்பாடை சாப்பிட்டு 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இப்போ மன்னருக்கு ஒரே மனசு கஷ்டமா போயிருது. நம்ம போட்ட சாப்பாடுனால தானே 2 பேர் உயிரே போயிருச்சு. அதனால இனிமே அன்னதானம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துறாரு. அன்னதானமே போடலை. ஆனா அந்த பேர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அன்னதானம் போட தொடங்குறாரு. ஏன்னா அன்னதானம் போட்டவங்களால அன்னதானம் போடாம இருக்க முடியாது. அப்ப திரும்பவும் அன்னதானம் போட தொடங்குறாரு. அந்த காலத்துல திண்ணை கட்டி வச்சிருவாங்க வீட்டுல. போறவங்க வரவங்க வந்து மழைக்கு இல்லை வெயிலுக்கு வந்து உட்காந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதெல்லாம். அப்போ அந்த திண்ணையில 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த திண்ணையில 4 பேர் உட்காந்து என்ன பண்ணாங்களா, வயசான 2 பேர் வந்திருக்காங்க. வயசான 2 பேர் வந்து, ஐயா ரொம்ப பசியா இருக்கு, இங்க ஒரு மன்னர் வந்து சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம், அது எந்த பக்கம்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த திண்ணையில உட்காந்துருக்கட்டும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்களா, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, போய் சாப்பிடுங்க, ஆனா சாப்பிட்டா செத்து போயிருவீங்க அப்படின்னு. ஏயா சாப்பிட்றதே உயிர் வாழ்றதுக்காக தான், அப்புறம் சாப்பிட்டா செத்து போயிடும், அங்கே போய் யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ திரும்ப போயிட்டாங்க, பசினாலேயே இறந்து போயிட்டாங்க அந்த வயசான 2 பேர். அப்போ இறந்து போனோன்னு அந்த 2 பேர் இறந்தாங்கல்ல, இந்த பாவ கணக்கை யார் மேலே போடுறதுன்னு சித்திரகுப்தன் கேட்குறேன். இந்த பாவ கணக்கை எழுதணும்ல, யார் மேலே போடுறது அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு சித்திரகுப்தன் சொல்றேன், இந்த மன்னர் மேல போட்டுருவோம், பாவம் அவர் தானே சாப்பாடு போட்டு 2 பேரை சாக வச்சாரு, அதனால மன்னர் மேல போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, ஏண்டா அவனே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கான், அதுக்கு எத்தனை பேருக்கு வர அன்னதானம் போடுற மனசு? அப்ப அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன், அதை எதுக்கு அவர் மேல எதுக்கே பாவ கணக்கு போடுற? போடாது. ஏன்னா வந்து தானத்திலேயே சிறந்த தானம் இது அன்னதானம் தான். கர்ணனே பண்ணாத ஒரு தானம் எது அப்படின்னா, எல்லா தானமும் கர்ணன் பண்ண, ஆனா கர்ணனே பண்ணாத தானம் எதுன்னா அன்னதானம் தான். அது மாதிரி கண்ணை அப்படி பண்ண ஒரு அன்னதானம் போடுறாரு, அந்த மன்னர் மேல ஏன் போடுற, வேணாம் அப்படின்னு சொல்லி சரி விடு. அப்ப அந்த கழுகு மேல போடுவோமா, அந்த கழுகு தானே எடுத்துட்டு போச்சு, கழுகுனால தானே அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கிச்சு, அந்த கழுகு மேல அந்த பாவத்தை எழுதுவோமா அப்படின்னு சொல்றாரு. வேணாம், அதே ஒரு பசிக்காக அந்த பாம்பை எடுத்துட்டு போயிருக்கு, அதனால வேணாம்ப்பா அவர் மேல போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாம்பு மேலே போடுவோம், அதுதான் சரியா இருக்கு, பாம்பு தானே விஷத்தை கக்குச்சு, அதனால அந்த பாம்பு மேலே போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு மேலே எதுக்கு போடுற, அதே உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அதுக்கு மேலே போட வேணாம். அப்போ யார் மேலே தான் பாவ கணக்கு போடுறது? ஆமா, எல்லாத்துக்கும் இப்படியே சொன்ன, யார் மேலதான் பாவ கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மன் சொன்னார, நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம இந்த திண்ணையில உட்காந்து வெட்டியாவே பேசிட்டு இருந்தான் பாரு, அந்த 4 பேர் மேல போடுற பாவ கணக்கு அப்படின்னு சொன்னாங்களே. அதனாலதான் பேசுறவங்க வாயை மூடவே முடியாது. இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வேலை ஏதோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், இருக்கு இல்லையா? நான் எந்த வேலைக்காக வந்தேன், காவலுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினேன். SSC பிஸ் ராஜா பாலு யாசிக் ரபிக் அவர்கள் இங்கு திருப்பூரை சேர்ந்த எல்லா அனைவரும் வந்து இங்கு வள்ளியாக நடித்து கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சி தங்கை அவர்களுக்கு 101 அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி அந்த வணக்கம். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம். அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றி. அதனால காவலுக்கு போறேன்னு சொல்லிட்டு, ஆமா நான் எதுக்கு வந்திருக்கேன், காதலிக்க வந்திருக்கேன். யார காதலிக்கிறேன்? அந்த முருகரை தாங்க காதலிக்கிறேன். முருகனுக்கு அரோகராவா? ஆமா. எப்பேற்பட்ட காதல், என்னுடைய காதல் சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும். சொல்லுங்க. பாடி வரும்
நீ வா வா. சோலைமலை ஓரம் கோலக்குயில் பாடும். நான் பாடும் பாட்டெங்கும் நீதானையா, நீ இன்றி வாழ்விடும் நான் தானையா, வாழ்வின்றி வாழ்ந்தாலே உன்னோடுதான், வா என்று கண்ணாடி என்னோடுதான், ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னையே நினைக்கும், சேர துடிக்கும் இதயம் உன்னையே அழைக்கும், கூட வரும் காலம் நேரம் இன்றே பிறக்கும். சோலை மலையோரம் கோலக்குயில் கூவும் பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாடி வரும் கோயிலே நீ வா வா. தேடி வரும் மயிலே நீ வா வா. சோலைமலை ஓரம் கோலக்குயில் இப்படிப்பட்ட காதல் என்னுடைய காதல் இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட காதலிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் ஒரு தங்கச்சி காதலிக்கிறது கேட்டுட்டு அமைதியா வரீங்களா? நாங்க காதல் பண்றதுண்டாவே புனிதமானது தானே. புனிதமானதா இருந்துட்டாலும் தங்கச்சி காதலிக்கும் போது உள்ள கோவம் வரணும்ல. கோவம் வந்துச்சா? வரல. ஏன்னா ஒரு காரணம் தெரியும். நான் யாருக்காக காதலிக்கிறேன்? யாருக்காக? உங்க எல்லாருக்காகவும் தான் காதலிக்கிறேன். ஆமா ஆமா. எப்படி? எல்லாருக்கான உங்க எல்லாருக்காகவும் நான் காதலிக்கிறேன். எப்படி தெரியுமா? எதனால? நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி. நீங்க எல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா ஆ. உங்க எல்லார் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. பிச்சை எடுக்கிறதுக்கா? பிச்சை எடுக்கிறதுக்கா? அப்புறம் எதுக்குங்க? கிடையாது. 21,600 தங்க ஓடுகள் இருக்குல்ல சிதம்பரத்துல, அதுல ஒரு ஒரு ஓடா உங்ககிட்ட எல்லாம் கொடுப்பனா நீங்க எல்லாரும் பொழைச்சுப்பீங்களா? எவ்வளவு நல்ல மனசு எனக்கு. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இருக்கட்டும். எப்பேற்பட்ட காதல்? எத்தனை வயசுல காதலிச்சு? எனது 5 வயது. அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி காதல் கிடையாது. அப்புறம் எப்படி? புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன். யார? முருகர். முகப்பெருமான. இல்லன்னு வச்சுக்கோங்க, கட்டுனா அவரை தான் கட்டுவேன். அவர்தான். இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். காதலிச்சவரே கரம் பிடிக்கவேன்னு நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்? வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா, வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா, நினைக்காத பிரிவு நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம்
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளோம் அன்னை என வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அப்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அப்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக